Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா உங்களோட கிச்சன் வேலைகளை பண்றதுக்கு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? அப்ப மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்களை தேடி வரும். டிப் நம்பர் 1. பொதுவா நம்ம அரிசி நிறையவே வாங்கி எல்லாரும் வீட்ல வச்சிருப்போம். இந்த அரிசில வண்டு பூச்சிலாம் வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மிளகாய் வத்தலை உள்ள போட்டு நல்லா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அதாவது இந்த வத்தல் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா அடியில் போட்டு வச்சுருங்க. இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு பூச்சி வண்டு எதுவுமே வரவே செய்யாது. இன்னொரு டிப், இதே அரிசியை வத்தலுக்கு பதிலாக பிரிஞ்சி இலைகளை போட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உள்ள வரைக்கும் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே மெத்தடில் நீங்கள் வேப்பிலை யூஸ் பண்ணியும் இதே மாதிரி செஞ்சு வைக்கலாம். இப்படிலாம் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வண்டு பூச்சி எதுவுமே வரவே வராது. டிப் நம்பர் 2, உப்பு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நீர்த்து போயிடும், ஒரு மாதிரி தண்ணியான மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதுக்கு அடியில் கொஞ்சமாக நம்ம நார்மல் அரிசியை வந்து ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃபுல்லாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உப்பு ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே ஒரு 2 பச்சை மிளகா காம்போடு எப்போதும் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களோட உப்பு வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக ஆகாது, அப்படியே இருக்கும். டிப் நம்பர் 3, மாவு. அதாவது மைதா மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு, எந்த மாவாக வேணாலும் இருக்கட்டும். அந்த மாவில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வண்டு பிடிச்சிரும். அப்படி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு, பூச்சி இந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்குது, இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ 1 கிலோ மாவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு போதும். அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் அந்த உப்பு படுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டு பூச்சி இல்லை மாவு சில சமயம் கட்டி ஆகிடும், அந்த மாதிரிலாம் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே எப்போதும் இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம். அப்புறம் டிப் நம்பர் 4, சீனியில் வந்து சீக்கிரமாக எறும்பு வந்துடும், அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டியாக ஆகிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 4 கிராம்பு எடுத்து உள்ளே போட்டு நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கிராம்பு வெளியே தெரியாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீனியில் எப்போதுமே எறும்பும் வராது, அது கெட்டியாகவும் ஆகாது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 5, கடலை, பருப்பு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, இதுலேயும் வண்டு பூச்சிலாம் சீக்கிரமாக வந்துடும். பருப்பு, அதாவது நம்ம துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்போம். பயிறு இந்த மாதிரி எந்த வகைகள்னாலும் பரவாயில்ல. அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா குலுக்கிடுங்க. பாக்ஸில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக குலுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குலுக்கி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போதுமே வண்டு வரவே செய்யாது. ரொம்ப நாளைக்கு உங்களோட பயிறு வகைகள், பருப்பு வகைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 6, ஜீரகம், மிளகு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் ஒரு மாதிரி பவுடராகிடும். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பாக்ஸில் பார்த்திங்கன்னா அடியில் வந்து அப்படி தூளாக ஆன மாதிரி இருக்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணும்போதே ஒரு 4-5 கிராம்பை உள்ளே போட்டு உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க, தெரியாத மாதிரி. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போதும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். டிப் நம்பர் 7, பச்சைப்பயிரை வந்து நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, உப்பு போட்டு ஸ்டோர் பண்ணலாம். இன்னொரு மெத்தடு வந்து மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்லா குலுக்கிக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி குலுக்கிக்கோங்க. இதையும் நீங்கள் எல்லா பருப்பு வகைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை மஞ்சப்பொடி போட்டு வைக்கிறத, மஞ்சப்பொடி உப்பு ரெண்டும் கலந்து கூட நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா குலுக்கி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி ஸ்டோர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வண்டு பூச்சி இந்த மாதிரி எதுவுமே வரவே வராது. ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8, எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இந்த பூண்டு உரிக்கிறது தாங்க. ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும், கையெல்லாம் வலிக்கும் உங்களுக்கு உரிக்கிறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக ஒரு 4-5 துண்டாக உடச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை வந்து ஒரு கிளாஸ் நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பூண்டு எல்லாமே தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க தண்ணிக்குள்ளே. இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கழித்து பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருது அப்படின்ட்டு. ரொம்ப டக்குன்னு உரிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருதுன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து அந்த கட்டை மாதிரி ஒன்று இருக்கும், அதை மட்டும் நீங்கள் வந்து கத்தி வச்சு கட் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே உறிஞ்சு வந்துடும்.
டக்கு டக்குன்னு உரிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம இவ்வளோ பூண்டு உரிச்சிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9. எப்போதுமே முதல் தோசை விடும்போது நமக்கு வராது, ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும், அப்படி வராமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எப்போதுமே தோசை விடுறதுக்கு முன்னாடி லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 2 செகண்ட் கழித்து இந்த மாதிரி ஒரு கிளாத் அப்படி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த தோசைக்கல்ல உள்ள அழுக்கு எதுவாக இருந்தாலும் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் எடுத்தால் போதும். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தோசை ஊட்டினீங்கன்னா சூப்பராக வரும். டிப் நம்பர் 10. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது எப்போதுமே அந்த தொலியோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கும் மசிஞ்சு வந்துடும். நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ நிறைய உருளைக்கிழங்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு கத்தி வச்சு இந்த உருளைக்கிழங்கு சென்டரில் வந்து கீறி விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த ஸ்கின்ல மட்டும் படுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க போதும். ரொம்ப கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குக்கரில் சேர்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து முங்குற அளவுக்கு சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு, அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதுங்க. ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக உருளைக்கிழங்கு வரும். கொஞ்சம் கூட அந்த உருளைக்கிழங்கு வேஸ்ட்டே ஆகாது. கரெக்டாக அந்த தோல் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக பிஞ்சு வரும். நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக நம்ம அந்த கீறி விட்டனால அந்த கட்டிங் வந்து கரெக்டாக அந்த அவிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நார்மல் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ இதில் தொலியை பிக்கலாம் பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் தொலியை பிக்கிறதுக்கு. உருளைக்கிழங்கும் அதில் வரவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சூப்பராக வெறும் தோல் மட்டும் வருது பாருங்கள். கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு வரவே இல்லை. இந்த மெத்தடை நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 11. பொதுவாக பார்த்தீங்கன்னா குக்கரில் இந்த மாதிரி மேலே பொங்கி வடிஞ்சிரும். எல்லாத்துக்கும் அதை கழுவுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். எல்லா பக்கமும் தெரித்து வம்பா போயிடும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி குக்கர் மூடியில் மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குறிப்பாக அந்த சென்டரில் உள்ள அந்த 2 இது மேலேயும் ஊற்றிட்டு ஃபுல்லாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கேஸ்கட் எல்லா இடத்துலையுமே இந்த ரப்பர் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாகவே நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும், ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சூப்போ அப்படி இல்லைன்னா பருப்பு ஐட்டமோ என்ன வேக வச்சாலும் சரி மேலே உங்களுக்கு பொங்கி வரவே செய்யாது. பர்ஃபெக்டாக அப்படியே க்ளீனாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்குன்னு. இது வரைக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. டிப் நம்பர் 12. பொதுவாக நம்ம புது பாத்திரம்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி உள்ளே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாதி வந்து வராமே ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஹீட் பண்ணிக்கோங்க. வெறும் பாத்திரத்தை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக எடுத்தாலே உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து இந்த பசையோடு சேர்ந்தே வந்துடும். கொஞ்சம் கூட அந்த இது வந்து கீழே கிழிஞ்சு வராது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் லைட்டாக கத்தி வச்சு எடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு அப்படின்ட்டு. சில ஸ்டிக்கர் வந்து ரொம்ப பசை போட்டு ஒட்டியிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஹீட் பண்ணணும். அப்படி ஹீட் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா கத்தி வச்சு லைட்டாக இது பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அதில் ஒட்டாமல் க்ளீனாக வந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பண்ணனால அங்கங்கே பிளாக்காக ஆகிருக்கும். அதையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். முதல்ல நீங்கள் என்ன டிஷ்வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சே லைட்டாக ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக பேக்கிங் சோடா இருக்குல்ல, சமையல் சோடா, அதை வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க வேண்டாம். சும்மா நார்மலாக நம்ம பாத்திரம் கழுவும் போது எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இப்போ இதை நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு, கொஞ்சம் கூட அந்த கரை பட்டது கூட இல்லை, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இதே மெத்தடை வந்து நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரத்தில் கரை பட்டிருந்தாலும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த டிஷ்வாஷ் லிக்விடும் சமையல் சோடாவும் யூஸ் பண்ணலாம். இந்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோலாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.